SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நுகேகுட பேரணியில் திடீர் மின்சார தடை. தங்காலையில் கூட்டம் நடத்தும் போது பரீட்சை கண்களுக்கு தெரியவில்லையா? ஜனாதிபதியிடம் கேள்வி. தாயகத்தில் ஆரம்பமான மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு. அரங்கேறிய கொடூரம். தாய் மற்றும் மகன் மீது அசிட் தாக்குதல், தாய் பலி. யாழில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவனுக்கு பாம்பு கடி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நுகேகுடவில் சிறிது நேரத்துக்கு முன்பு ஆரம்பமான பொது இணைக்குழுவின் பேரணி திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. பேரணி தொடங்கியவுடனேயே மின்சாரம் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் நிகழ்ச்சி ஆரம்பமே இடையூறுக்கு உள்ளானதாக குற்றம் சுமத்தியுள்ளனர். மின்சார தடை ஏற்படுவதற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியினால் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த பேரணியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே காவல்துறையினர் பேரணிக்காக பொருத்தப்பட்டிருந்த ஒளிபெருக்கிகளை அகற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க முன்வழிந்த வரவு செலவு திட்ட உரை 4 மணித்தியாலங்கள் நீடித்தமை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர தசநாயக்க விமர்சித்துள்ளார். ஜனாதிபதியின் 4 மணித்தியால வரவு செலவு திட்ட உரையில் 1 மணித்தியாலம் நாமல் ராயபக்சாவை விமர்சித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகேகுடையில் தற்போது நடைபெற்று வரும் அரசாங்கத்துக்கு எதிராக பொது பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தூதர்கள் வரவு செலவு திட்ட உரை எப்போது நிறைவடையும் என்று காத்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி நேற்று தங்காலையில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தும் போது உயர்தர பரீட்சை தொடர்பில் அறிவித்திருக்கவில்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்பர தசநாயக்காவின் உரையின் இடைநடுவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச பொது பேரணிக்கு வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மாவீரர் வாரத்தில் ஆரம்பமான நிகழ்வுகள் வேலனை சாட்டி மாவீர துயிலும் இல்லத்தில் இடம்பெற்றது. சாட்டி மாவீர துயிலத்தின் தீவக நினைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இன்று சுடரேற்றி ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. இதனிடையே நாளை காலை 9:30 மணியளவில் தீவகத்தில் வாழும் மாவீரர்களின் உறவுகள் உரித்தாளிகளுக்கு மதிப்பளித்து கௌரவம் வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளது. ஊராத்துறை பிரதேச சபையின் பொது விளையாட்டரங்கில் திறந்தவெளி அரங்கில் குறித்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. இன்று 21ஆம் தேதி ஆரம்பமாகும் மாவீரர் வாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி காலை 6 மணியளவில் நூற்றுக்கணக்கான உறவுகளின் பங்கேற்புடன் இறுதி நாள் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்ணொருவர் மீது அவரது 16 வயது மகன் மீதும் அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு அயகம காவல்துறை பிரிவின் கொலம்பேவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அசிட் தாக்குதலால் பலத்த காயமடைந்த தாயையும் மகனையும் காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்றும் சம்பவ இடத்துக்கு சென்று அயகம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள். இதன்போது கொலம்பேவே கவரகிரி பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதான தாய் உயிரிழந்துள்ளார். அயலவர்கள் குழு ஒன்றுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த குற்றம் நடந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அயக்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்தர பரீட்சை எழுதி சென்ற மாணவர் ஒருவர் பாம்பு கடிக்கு இலக்காகிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பரீட்சை எழுத துவிச்சக்கர வண்டியில் சென்ற மாணவர் ஒருவரும் துவிச்சக்கர வண்டியை நிறுத்துவதற்கு நிறுத்தும் இடத்துக்கு சென்ற போது அவ்விடத்தில் பாம்பு கடிக்கு இலக்காகியுள்ளார். பாம்பு கடிக்கு இலக்காகிய மாணவனை உடனடியாக விடமராட்சி வலய கல்வி மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து நோயாளர் காவி வண்டி மூலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அங்கு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது குறித்த மாணவன் ஹார்ட்லி கல்லூரியில் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனாலும் நோயாளர் காவு வண்டி வைத்தியசாலை போன்றவர்களின் முழுமையான மருத்துவ கண்காணிப்புடன் குறித்த மாணவன் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நுகேகுட பேரணியில் திடீர் மின்சார தடை. தங்காலையில் கூட்டம் நடத்தும் போது பரீட்சை கண்களுக்கு தெரியவில்லையா? ஜனாதிபதியிடம் கேள்வி. தாயகத்தில் ஆரம்பமான மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு. அரங்கேறிய கொடூரம். தாய் மற்றும் மகன் மீது
அசிட் தாக்குதல் தாய் பலி. யாழில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவனுக்கு பாம்பு கடி.